வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கடைசி உலக போர். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பாப்பாதி வந்து அவரே நடிச்சிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. 2028 நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஃபார்ம் பண்றாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லா கண்ட்ரியும் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வார் மாதிரி நடக்குது. இப்பாப்பாதி வந்து பாத்தீங்கன்னா அவர் சில மக்களை மட்டும் தனியா கொண்டு போய் கேம்ப்ல வச்சு அங்க வந்து அவர் அப்படியே இது பண்ணிட்டு வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி அப்படியே எல்லாமே நல்லது செஞ்சுட்டு மைனஸ் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ரொம்ப பாத்தீங்கன்னா லாஜிக் வந்து ரொம்ப சுத்தமா வந்து மேட்ச் ஆகுது, கனெக்டிவிட்டி வந்து அங்க கனெக்ட் ஆகாது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல நிறைய எடுத்திருப்பாங்க. இப்போ இன்னொரு கண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஆர்மி வரதுனாலே நம்ம ஆர்மி வந்து சும்மா இருக்காது. அந்த ரிப்பப்ளிக்ன்ற ஆர்மி வந்து எப்படி வெளியேற்றுறாங்க. இந்த படம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்துல ஒரு ரோபோல இந்த படத்துல வரும். அப்புறம் நட்ராஜோட ஆக்டிங் நல்லா இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஓவராலா வந்து